என்ன சொல்லிட்டு இருந்தேன், லைவ் போடுறது பெருசு இல்லை, அதில் வியூ இருக்கணும். வாட்ச் ஹவர் நமக்கு கிடைக்கணும்னா அதில் வியூ இருக்கணும். அப்போ தான் வியூ இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போதைக்கு இல்லை, இந்த ஜென்மத்துக்கு நமக்கு வாட்ச் ஹவரே கிடைக்காது, அப்படி இருக்குது. ஆனால் என்ன செய்ய, போராடிட்டே இருக்கணும். போராடுவோம் வாட்ச் ஹவரை ஃபில் செய்யும் வரை போராடுவோம். அந்த மாதிரி வைடா ஸோ எதுக்கு எப்படின்னா, இப்போ நம்ம வீடியோ மட்டும் போட்டாலாம் எடுக்க முடியாது வாட்ச் ஹவர். அதனால் ஏன்னா நமக்கு வியூ இல்லாதால, வியூ இருக்கிறவங்க அப்படி இல்லை, நமக்கு மட்டும். உனக்கு வாட்ச் ஹவர் எடுக்கணும்னா ஒன்று நல்ல கண்டென்ட் போட்டு எப்படியுமே வாட்ச் ஹவர் ஏறணும்னா வீடியோவாக இருந்தாலும் சரி, லைவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் நீ போடுறது நல்ல ஒரு வியூ இருக்கணும். குறைஞ்சபட்சம் நீ ஒரு 10 லைவ் போடுறன்னு வச்சுக்கேன், 10 நாள்லையோ இல்லை 10 வாட்டியோ இருந்தாலும் சரி, ஒரு லைவு மினிமம் 100Kலேருந்து 500K வரைக்கும் கூட, 50Kவோ 100Kவோ 500Kவோ வாட் எவர், ஒவ்வொரு லைவும் 10 லைவ் உனக்கு போட்டால் போதும், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியாது. அப்படி தான், அதுதான் பிரச்சனை. அதுதான் ப்ராப்ளம். அப்படி பட் அதையும் தாண்டி நீ நம்பரையா இல்லையான்னு தெரியாது. 10 நாளைக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விடாத ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 100 போஸ்ட் போடுறாங்கன்னா எப்படியா இருந்தாலும் 50 ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம யூடியூப் பொறுத்தளவுக்கு ஷார்ட்ஸுக்கு ஓரளவுக்கு வியூ கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களாம் கேட்டால் கிடையாது. பட் ஃபியூ திங்ஸ்க்கு வியூ கிடைக்கும். அது மூலிமா நமக்கு 50 ஃபாலோவர்ஸ்ன்றது சாதாரணமாக எடுத்துடலாம். 50 ஃபாலோவர்ஸ் அது எடுத்ததுக்கப்புறமா லைவ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக பார்த்தவங்கள வச்சு தான் சொல்கிறேன். அவங்க விடாமல் லைவ் போட்டு, நான் மாத கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் அவங்க விடாமல் காலை வணக்கம் முகமது, காலையில் நைட்டு எப்போ டைமுக்கு அவங்க லைவ்லேயே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா அவங்க 20Kக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. மானிட்டேஷன் ஆகிடுச்சு, ஜாயின் பட்டனும் இது கிஃப்ட்டு எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. அதெல்லாம் 3 வருஷம் எதுக்கு இருக்கேனே தெரியாமல் போயிட்டுருக்கு. பட் அப்படி சொல்ல முடியாது. என்ன சொல்ல, லைவ்ல இருக்கிறாங்க நான் சொல்லிட்டேன். பட் அது அவங்க எவ்வளோ தூரம் வீட்டில் அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களோட டைம் எவ்வளோ தூரம் கொடுத்துருப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு அது லக்காக இருக்கலாம். நான் அந்த மாதிரி என்னால் நான் ஸ்டாப்பெல்லாம் எல்லா டைமும் கண்டினியூஸ் எல்லாம் போட முடியாதுல்ல. ஸோ அதனால் எனக்கு வரல, லேட்டாக வருதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதான். இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ்கே இருக்கியா ரைடர், உனக்கு சொன்னது தான், நமக்கு என்ன தெரியும். சாப்பிட்டாச்சா? 2 பேரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? பாட்டி எடுத்து விடு, குட்கா சமத்துப்பா.